ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 days இன் சைனா vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஜியாஜேயில் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த ஊரில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ். ஸோ நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. கிளாஸ் பிரிட்ஜ் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதான் 2 மலைகளுக்கு நடுவில் வந்து இந்த கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கும். இது வந்து நம்ம நடந்து கடந்து போகணும். ரொம்ப பயமாக இருக்கும். ஹைட் பார்த்தா பயம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப வந்து ஒரு டெரரான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. சரி வாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் லைவாக பார்த்துருங்க. ஸோ இந்த vlogல நான் 2 days வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு இதோட நான் வந்து நம்ம சைனா டூரை முடிச்சுக்க போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் சென்னையில் நம்மளோட vlogs கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம், அதை பாருங்கள். ஸோ இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக இந்த கிளாஸ் பிரிட்ஜுக்கு ரொம்ப ஃபேமஸுங்க. ஸோ சைனாவில் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம கொஞ்சம் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப வந்து ஈஸியாக எதையுமே வந்து போய் பார்க்குற மாதிரி இல்லை. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் காமிச்சாலும் பிடிக்காத விஷயங்களும் வந்து இந்த நாட்டில் எனக்கு இருக்குங்க. அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் ரொம்ப ரொம்ப அன்ஹைஜீனிக்காக இருக்குது. இது வந்து வெஸ்டர்ன் டைப்போ இல்லை இந்தியன் டைப்போன்றது முக்கியம் இல்லை, பட் பேசிக்கான ஹைஜீனிக் இல்லை, மெயின்டைன் பண்ணலன்றது என்னோட கருத்து. வாட்டரும் கிடையாது, பேப்பரும் கிடையாது. ஸோ நம்ம டூரிஸ்ட்டாக வந்தால் கூட நம்ம கையில் எப்போவுமே ஒரு வெட் வைப்ஸ் வந்து நம்ம கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். லாஸ்ட் டைம் நம்ம யூரோப் போனப்போ அங்கேயும் பார்த்திங்கன்னா வாட்டர் கிடையாது, பட் பேப்பர் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த காமன் அந்த ரெஸ்ட் ரூம்ஸில் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஹைஜீனிக்காகவும் இருந்தது ரெஸ்ட் ரூம்ஸ். இது கம்பேர் பண்ணுறப்போ இங்கே ரொம்ப ஃபஸ்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். ரொம்ப பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே பார்த்திங்கன்னா சுலபமாக நம்ம போய் பார்க்குற மாதிரி இல்லை. ரொம்ப ரொம்ப லாங்காக ஒரு இடத்துக்கு போனால் கூட அது வந்து பார்க்கிங்கே ரொம்ப பெருசாக இருக்குமா, ரொம்ப நடக்கிற மாதிரி இருக்குது. ஈவன் தோ அது என்னால் முடியுது. ஸோ நிறைய வயசானவங்க வரப்போ அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ பெயின் வருதுன்றாங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ட்ராபேக்காக நான் பார்க்குறேன். அதே மாதிரி லாங்குவேஜ் பேரியர் நிறைய இருக்குது. ஸோ இங்கிலீஷ் வந்து வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்னு கூட அவங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் தெரிய மாட்டேங்குது. ட்ரான்ஸ்லேட் இருந்தால் மட்டும்தான் சர்வைவல் அங்கே இருக்க முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு நம்மளுக்கு புதுசாக. இல்லை சைனீஸ் கற்றுக்கணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இது 3 விஷயம் தான் ரொம்ப கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தது. ஏதாவது நம்ம வந்து பொருளில் பேரம் பேசுகிறப்போ நிறைய நான் வந்து வாங்கியிருக்கேங்க. அதெல்லாம் வந்து பேரம் பேசுகிறப்போ ஒரு இடத்துக்குமே ஒரு ப்ராடக்ட்டுமே நான் வந்து ஒரு 40 minutes to 50 minutes நான் வந்து உங்கள்கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அவங்க வந்து பேரம் பேசுகிறாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு செப்பல் மாதிரி கொடுத்துட்டாங்க. இது வந்து நம்ம ஷூஸ்க்கு மேலே போட்டு தான் நம்ம கிளாஸ் பிரிட்ஜ் மேலே நடக்க போகிறோம். அதே மாதிரி இங்கே வந்து நிறைய பேர் சைனாவில் ரொம்ப சீப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னை பொறுத்தவரைக்கும் உண்மை கிடையாதுங்க. நீங்கள் ரொம்ப பல்காக வாங்குறீங்கன்னா சீப்பாக இருக்கும். மற்றபடி நிறைய வந்து ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து உஷாராக இருக்கணும் இங்கே. அதே மாதிரி எடுத்த உடனே ஒரு 10 ரூபா பொருளை 300 ரூபான்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ பார்கெயின் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து லாபத்தில் வாங்கலாம். ஸோ பார்கெனிங் ஸ்கில்ஸ் இருந்தால் தான் இங்கே ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ரொடக்டிவான அந்த அமௌண்ட்டுக்கு வாங்க முடியும். செகண்ட், இந்த பிரிட்ஜில் இப்போ நடக்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 மலைக்கு நடுவில் இருக்கும். கீழே இவ்வளோ ஆழாக இருக்கும். எனக்கு லிட்டரலாக நடக்கிறப்போ ரொம்ப பயமாக இருந்தது. ஈவன் தான் நான் வந்து நிறைய ரைட்லாம் போயிருக்கேன். மேலே வந்து ஹை ரைசிங் அந்த அந்த ரைட்ஸ்லாம் கூட போயிருக்கேன். பட் அப்போ கூட எனக்கு பயம் தெரியல. இந்த பிரிட்ஜில் நடக்கிறப்போ ரொம்ப பயமாக இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பஞ்சி ஜம்பிங் அப்புறம் வந்து எல்லாமே இருந்தது. நம்ம வந்து இப்போது பிரிட்ஜில் மட்டும் தான் நடக்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வைடான பிரிட்ஜ். அந்த பக்கம் இந்த பக்கம் கிளாஸ் இருக்குது. நடுவில் ஒரு பெரிய வைடான கிளாஸ் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு அந்த ஹைட் பயம் இருக்கும். அவங்களுக்கு வந்து டக்குன்னு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு சைடில் வந்து ஒரு ஒயிட் பேனல் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ரொம்ப ரொம்ப அதாவது ஒரு அடி வைக்கிறப்போ உண்மையிலேயே ஆகாசத்தில் நடக்கிற மாதிரியே இருந்தது. அந்த அளவுக்கு பயம் இருந்தது. ஸோ உங்களுக்கு ஹைட்னா பயம்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு கிரேட்டான டெரரான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பயமாக இருக்குது. கீழே ரொம்ப ஆழமாக இருக்குது. கிளாஸ் நடக்கிறப்போ நம்ம மேலே அப்படி நடக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. பாருங்களேன், அப்படி இங்கே பாருங்கள். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நம்ம ஊரில் கூட இருக்குது அப்படின்றாங்க. பட் எந்த பிளேஸ்ன்னு எனக்கு தெரியல. பட் அது இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம ஊரில் வந்து ஃபுல்லாகவே கிளாஸாக இருக்கும். இன்னும் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு சைடில் அந்த ஒயிட் பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ ஆழம் இருக்குங்க. இது ஆக்சுவலாக இந்த பிரிட்ஜை முடிச்சுட்டு நாங்கள் வந்து அந்த நடுவில் அந்த மலைக்கு நடுவில் ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கும், ஒரு நதி மாதிரி இருக்கும். அதில் வந்து ஷிப்பில் போகணும். பட் அதை நான் எடுக்கல, ஏன்னா மழை பெஞ்சதுனால ஃபோன் வெளியில் எடுக்கல, உள்ளே வச்சுட்டேன். பட் என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு ஓவராலாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். ஒரு லைஃப்பில் ஒரு டைம் நம்ம அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஒன்ஸ் இன் அ டைம் நம்ம லைஃப் டைமில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா, நீங்கள் வந்து ஷாப்பிங் இப்போ வந்து நீங்கள் டூருக்கு போகிறீங்கன்னா ஷாப்பிங்னு போனீங்கன்னா தயவு செஞ்சு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பயங்கரமாக ஏமாற்றுவாங்க.
ஸோ நம்ம வந்ததுலேயே இது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. கிளாஸ் பிரிட்ஜில் வாக் பண்ணுறது சத்தியமாக ஹைட்டு பயம் இருக்கிறவங்களுக்கு சுத்தமாக முடியாது. எனக்கு வந்து லிட்ரலாக நடக்கிறப்போ ரொம்ப பயமாக இருந்தது. இவன் தான் எனக்கு கொஞ்சம் தைரியம் இருந்தாலும் இந்த பிரிட்ஜில் நடக்க கஷ்டமாக இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இல்லை. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்தோம்னா அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். எத்தனை போகுது, சிங்கிளாக போகலாம். இந்த பாருங்க, ரோப் கார் கூட கிடையாது, இது பேர் இருக்கு. இது பாருங்க, இதுக்கு மேலே என்னால் நடக்க முடியல, ரொம்ப பயமாக இருக்குது. அந்த மலைகள் வர 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 இன்னும் பயம் ஜாஸ்தியாகுது. ஸோ நான் சைட்லேயே நடக்கிறேன். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்ட்ராடினரிங்க. இந்த கிளாஸ் பிரிட்ஜை முடிச்சுட்டு சைடில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த மலைகள் ஏறதுக்கான ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் இங்கே ஒரு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்குது, சின்னதாக வந்து இருக்கும், ஓரமாக அந்த கிளிஃபில் இருக்கும். ஸோ அதையும் வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இது அவ்வளோ பயமாக இல்லை, அந்தளவுக்கு இது பயம் இல்லை. நிறைய பேர் இது நடக்கிறாங்க. இங்கே நிறைய இது பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன், நிறைய ஷார்ட்ஸ்லலாம் இது வந்து நிறைய ஃபேமஸாக இருக்கும் இந்த பிரிட்ஜு. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அதே ஆழம் தான், பட் அந்த அளவுக்கு வந்து இது கொஞ்சம் பயம் இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இது இறங்கி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த டே 6 வந்து நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அண்ட் நான் எனக்கு வந்து 2 நாளுமே ஒரே vlogல தான் போடுறேன். ஏன்னா பெருசாக வந்து நான் நிறைய எடுக்கல. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அந்த மலைக்கு நடுவில் இருக்கக்கூடிய நதிக்கு வந்து போனோம், ஷிப்பில் சின்ன போட்டில் போனோம். அப்போ மழை நல்லா பெஞ்சதால நான் வந்து ஃபோனை உள்ளே வச்சுட்டேன், நனைஞ்சிட்டா ப்ராப்ளம் ஆகிடும்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த நாள் முடிஞ்சதுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா ஷாங்காய்க்கு ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் லாஸ்ட் டே இன் சைனா. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஷாங்காயில் மெயினாக பேர்ல் டவர்னு சொல்லி ஒரு பிளேஸுக்கு போக போகிறோம், ஒரு ஜேட் புத்தா டெம்பிளுக்கு போக போகிறோம். அண்ட் ஈவினிங் ஷாப்பிங் முடிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ளைட் ஏற போகிறோம். ஸோ இந்த சைனா ட்ரிப் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கும் லைவ்லியாக கொண்டு வந்து சேர்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் நான் எந்த ட்ராவல்ஸில் போனேன்னு பார்த்தீங்கன்னா ராஜாஸ் மயூரா அப்படின்ற ட்ராவல்ஸில் தாங்க வந்தேன். மதுரை பேஸ்டு ட்ராவல்ஸ். இவங்க தமிழ் மக்கள் நிறைய பேர் வந்து அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய இடங்களை காட்டுறாங்க. ஸோ நான் உங்களோட டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க, நான் காசை கட்டி தான் போயிருக்கேன். எனக்கு வந்து 1,95,000 ரூபாய் வந்து பேக்கேஜுக்கு ஆச்சுங்க. அதுக்கு மேலே நீங்கள் காசு எடுத்துகிட்டு போனீங்கன்னா வெளியில் ஷாப்பிங்க்கு நீங்கள் வந்து செலவு பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சைனாக்கான பேக்கேஜ். ஸோ நீங்கள் அவங்ககிட்ட நிறைய வந்து ஊருக்கெலாம் அப்படின்னா நிறைய நாட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களோட நம்பரை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் நீங்கள் ஏன் பப்ளிக்காக கொடுக்கலன்னு கேட்டிங்க. ஸோ இந்த வாட்டி நான் பப்ளிக்காகவே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதே மாதிரி கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். நான் வந்து 1,95,000 ரூபாய்க்கு சைனாக்கு ட்ரிப்புக்கு நான் பே பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து ஒரு நாடுக்கு போகிறப்போ ஒரு பேக்கேஜ் மாறும். உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து மணிகண்டன் ஒருத்தர் இருப்பார், அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லைனா ராஜா சார் அவருக்கும் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். கேட்டுட்டு உங்களுக்கு என்ன வந்து நாட்டுக்கு பிடிச்சிருக்கோ அந்த நாட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணி தாராளமாக போயிட்டு வாங்க, ட்ராவல் பண்ணுங்கள். என்ன சொல்கிறேன், காசு இருக்கிறவங்க வந்து இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போவாங்க. என்னால் அவ்வளோ வசதி இல்லைன்னா நம்ம உள்ளூர்லேயே 1008 பிளேஸ் இருக்குது பார்க்கறதுக்கு. பட் ட்ராவல் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா கிளாஸ் பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்கும். இது வந்து அதே மாதிரி கொஞ்சம் இன்னும் பயம் இருந்தது. ஏன்னா வந்து மேலேருந்து கீழே பார்க்குறப்ப நம்மளுக்கு அந்த ஒரு பயம் இருக்க தான் செய்யும். நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை வந்து நான் சென்னைக்கு போயிட்டு என்ன கிஃப்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன்றது நான் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு மற்ற எந்த டீட்டெயில்ஸ் செஞ்சுக்கிட்டாலும் நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் இந்த டூர் பேக்கேஜ் பற்றி கேட்டுக்கோங்க. குரூப் டூர் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து தாராளமாக நிறைய மக்களோட சேர்ந்து போகலாம். பயமே வேண்டாம், தனியாக போகிற பயமே வேண்டாம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அந்த பேர்ல் டவர் முடிச்சுட்டு அடுத்தது வந்து ஜேட் புத்தா டெம்பிளுக்கு போக போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம டெம்பிளுக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் எப்படி நம்ம ஊதுபத்திலாம் ஏற்றும் அதே மாதிரி இங்கே ஊதுபத்தியில் வெளில வச்சுருக்காங்க. பட் என்னன்னா உள்ளே எல்லாம் செருப்பெல்லாம் போட்டுட்டு போகிறாங்க. ஸோ அந்த ஒரு இதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணல. ஸோ நம்மனா செருப்பு வெளில கழட்டிட்டு போவோம், செருப்போடையே போகிறாங்க. இது மோர் தேன் ஒரு டெம்பிள் விட ஒரு டிவைன் பிளேஸாக கருதுகிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இதை பற்றி பெருசாக தெரியல. நீங்கள் வேணால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து செப்பல் போட்டு தான் உள்ளே சாமியை புத்தரை போய் பார்க்குறாங்க. பட் ஏதாவது ஒரு நம்மளுக்கு மனசில் வேண்டுதல் இருக்குன்னா அங்கே வந்து ஒரு ஷீட்டில் எழுதி அந்த ஷீட்டை குளுத்தி போடுறாங்க. அப்புறம் ஊதுபத்தி வந்து அங்கே அவங்க ஏற்றி வைக்கிறாங்க. இதுதான் மெயினான புத்தா டெம்பிள். இவங்க வந்து ஜேடு அவரோட ஃபுல் அந்த சிலையை வந்து ஜேடு கல் இருக்குல்ல, பச்சை கல்லில் செஞ்சுருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். இங்கே நிறைய இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் இருக்கும். உள்ளுக்குள்ளே சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்கும். அங்கே நான் ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன். நான் எந்த இடத்துக்கு போனாலும் ஞாபகமாக ஒரு மேக்னெட் வாங்குவேன். ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா நம்மளோட என்ன சொல்கிற நம்ம விநாயகர் மாதிரி அந்த ஒரு புத்தர்னு சொல்லிட்டு ஒரு மேக்னெட் ஒன்று சொன்னாங்க. அதை வாங்கிட்டு அப்புறம் வந்து இந்த வின் சிம்னி எல்லாம் வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு சென்னை போய்ட்டு எல்லாத்தையும் காட்டுறேன். என்னென்ன வாங்கினேன், என்ன மேக்னெட்ஸ் வாங்கினேன், என்ன ஜுவல்லரி வாங்கினேன், யாருக்கு என்ன வாங்கினேன்னு சொல்லி கண்டிப்பாக காட்டுறேன். ஷாப்பிங் வந்து நம்ம போனது நான் காட்டல. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு இடத்துலையுமே அவ்வளோ நேரம் ஆச்சு எனக்கு பேரம் பேசுறதுக்கு. இதில் நான் வந்து வீடியோ எடுக்கிறதா இல்லை கம்மி டைம் இருந்ததால் என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ ஜஸ்ட் அந்த பிளேசஸ் மட்டும் நான் கவர் பண்ணி காமிச்சிடுறேன்.
என்ன வாங்கினேன்றது வந்து ஃபைனல் வந்து நான் உங்களுக்கு நம்ம சென்னை vlogல வரும். ஸோ நம்ம எப்படி உங்களுக்கு நாளான்னைக்கு அந்த வீடியோ வரும். ஸோ புத்தர் டெம்பிளில் கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே தியானம் பண்ணுற மாதிரி ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு. அடுத்தது எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து க்ரூஸ் போகிறோம். ஒரு கப்பலில் வந்து அந்த இது பார்த்தோம்ல பேர்ல் டவர் பார்த்தோம்ல, அது பக்கத்தில் ஒரு சின்ன நீரோட மாதிரி இருந்தது இல்லையா, அந்த ரிவரில் வந்து நம்ம ஒரு ஒரு சுற்றிட்டு வர போகிறோம். இந்த க்ரூஸ் தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இந்த ஐட்டம்ஸ் தான் நான் இந்த கோயிலில் வாங்கினேன். இது வந்து ஃப்ரீ கொடுத்தாங்க. அப்புறம் வந்து அந்த மேக்னெட்டும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வின்சிம்னி பார்த்திங்கன்னா அது ஒரு சிம்பிள் இருக்கும். இது வந்து வீட்டுக்கு நல்லது, நல்ல ஒரு வெல்த் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க நிறைய இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து நம்புகிறாங்க, இதெல்லாம் வந்து வெல்த் கொடுக்கும்ன்ட்டு. ஸோ இப்போ க்ரூஸ் கிட்ட வந்தாச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ டைம் கிட்டத்தட்ட ஒரு 6:30 கிட்ட வரப்போகுதுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த க்ரூஸ் வந்து நைட் டைமில் நீங்கள் போனீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நான் ஈவினிங் தான் போனேன். நைட் டைமில் போனீங்கன்னா அந்த ஷாங்காய் சுற்றி பார்த்திங்கன்னா ஸ்கை ஸ்கிராப்பர்ஸ் நிறையா இருக்குது. நல்லா லைட்டிங்கோடு பார்க்குறப்போ செம்மையாக இருக்குமா. பட் நம்ம வந்து ஈவினிங் தான் ஸ்லாட் புக் பண்ணதால ஈவினிங் தான் போகணும். போயிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா அந்த ஒரு 1 hour இருக்கும் நினைக்கிறேன், சுற்றி நம்மளை அப்படியே வந்து ரவுண்ட் அடித்து கூட்டிகிட்டு வந்து திருப்பி வந்து இடத்துல விட்டுருவாங்க. அதோடு நம்ம வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு இந்தியா கிளம்ப வேண்டியது தான். எனக்கு லாஸ்ட்டு 2 டேஸ்க்கு வந்து ஹோம் சிக் ஆகிடுச்சுங்க. யூரோப் இருந்தப்போ அந்த பிரச்சனையே வரல. பட் என்னன்னு தெரியல, சைனாவில் லாஸ்ட் 2 டேஸாக வந்து வீட்டுக்கு நம்ம வர ஆரம்பிச்சிச்சு. விவான் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, நீங்கள் வந்து இப்போ மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க, இப்போ இந்தியன் கரன்சி கொடுத்துட்டு வேறு ஏதாவது கரன்சி மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஏர்போர்ட்டில் சில சென்டர்ஸ் இருக்கும், தயவுசெய்து அங்கே மாற்றாதீங்க. பயங்கரமாக ஏமாத்துறாங்க. நீங்கள் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மெட்ரோ ஸ்டேஷன் கிட்ட ஒரு ஒரு எக்ஸ்சேஞ்ச் சென்டர் இருக்கும், அங்கே எடுத்துக்கலாம், நல்ல அமௌண்ட் கொடுக்குறாங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது நல்ல அவங்க எக்ஸ்சேஞ்ச் மணி சென்டர்ஸ் கிட்ட கொடுங்க, தவிர்த்து மணி கொடுக்குறப்போ வாங்குறப்போ வந்து அந்த ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய சென்டர்ஸ் கிட்ட போகாதீங்க. அவங்க வந்து பயங்கரமாக வந்து ஏமாத்துறாங்க. சைனா vlogs என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதோட நம்ம வந்து சைனாக்கு பாய் சொல்லிட்டு இந்தியா கிளம்பிடலாம். நான் உங்களை மீண்டும் வீட்டில் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய்.